இந்த வீடியோல போன வீடியோட கன்டினியூஷன். அதாவது போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோல வந்து டாபிக்ஸ் பார்க்க போறோம். முக்கியமான டாபிக்ஸ். அதில இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் வந்து சின்டாக்ஸ் அண்ட் செமான்டிக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல சொன்ன மாரி எப்படி வந்து பைத்தான வந்து லோக்கல் மெஷின்ல ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பைத்தான் டைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி வந்துரும். எப்படி வரும்னா, அந்த மாரி ஒரு டெர்மினல் மாரி ஒரு இது வரும். இந்த இடத்துல ஒரு ஐடிஎல்இன்னு சொல்லிட்டு வரும். ஃபர்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த டெர்மினல் ஓப்பன் ஆகும். இதில போயிட்டு நீங்க வந்து என்ன கேட்டாலும் இப்போ 2ன்னு குடுத்தா 2 உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணும். 3ன்னு குடுத்தா 3 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 2 + 3ன்னு குடுத்தா எனக்கு வந்து 5ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதே மாரி பிரிண்ட் ஹலோ. இந்த பிரிண்ட்ங்கிற வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க நெறைய இடத்துல பைத்தான்ல. ஸோ ஹலோன்னு இங்க பிரிண்ட் ஆகும். இதே நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ள குடுத்தாலும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். இது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த கன்சோல் மூலியமா நம்ம பைத்தான வந்து இன்டராக்ட் பண்ணி நம்ம பைத்தான யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான். இப்போ யூஸ் பண்றோம். அப்போ 2 + 3னா 5 குடுக்கு. பிரிண்ட்னா இந்த ஹலோன்னு ரிட்டர்ன் பண்ணுதுல. நம்ம பைத்தான் வந்து யூஸ் பண்றோம். இந்த பர்ட்டிகுலர் பைத்தான் கன்சோல் மூலியமா. இப்போ இந்த மாரி டைரக்ட்டா இந்த டெர்மினல், அதுக்கப்புறம் இந்த கன்சோல் இது வழியா நம்ம பைத்தான இன்டராக்ட் பண்ணுதோம்ல. ஸோ இதுதான் வந்து இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோடுக்கு பேர் தான் இன்டராக்டிவ் மோட். இப்போ இதில ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இப்போ இதில ஒரு லைனா தான் குடுக்க முடியும். ஒரு மொத்த ஃபைலையும் ரன் பண்ணணும். 20 லைன், 30 லைன் கோட் எழுதி வச்சிருக்கீங்க. அத ரன் பண்ணணும்னா, அதுக்கு தான் ஸ்கிரிப்ட் மோடு. அந்த ஸ்கிரிப்ட் மோட வந்து நம்ம எப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்க அதிலே பைத்தான் டைப் பண்ணீங்கன்னா, இந்த ஐடியல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இத நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். இனிமே தேவைப்படாது. இந்த ஐடியில ஓப்பன் பண்ண உடனே அகைன் இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா? ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன்ல கன்சோல்ல. அதே மாரி உங்களுக்கு டிஃபால்ட்டா இன்டராக்டிவ் மோடு தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஐடியில ஓப்பன் பண்ணும்போது. ஸோ அதே தான் இங்க. நீங்க என்ன குடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஸ்கிரிப்ட் மோட் எப்படி அச்சீவ் பண்ணணும்னா, இந்த ஃபைல்குள்ள போயிட்டு இந்த இடத்துல நியூ ஃபைல்னு இருக்கும். அத குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நியூ ஃபைல் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நீங்க அதுக்கப்புறம் நீங்க எத்தன லைன் வேணாலும் நீங்க பிரிண்ட் ஹலோ, பிரிண்ட் வெல்கம், பிரிண்ட் 2 + 3 இத இந்த மாரி இப்போ 3 லைன் டைப் பண்ணியிருக்கேனா, ஸோ அதில வந்து ஒரு லைனா டைப் பண்ணேன். இப்போ இது வந்து 3 லைன் நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இத வந்து நான் எப்படி ரன் பண்ணணும்னு சொல்றேன். ஃபைல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் அஸ் குடுத்து உங்களுக்கு எங்க அதாவது எங்க சேவ் பண்ணணுமோ அங்க சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட டெஸ்டினேஷன்ல. நான் இதில சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ டெமோ ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஃபைல்ல. ஓகே. ரிப்ளேஸ் பண்ணி இப்போ சேவ் ஆயிருச்சு என் ஃபைலு. இப்போ இந்த இடத்துல ரன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க வந்து ரன் மாடியூல்னு குடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஹலோ, வெல்கம் ஃபைல் இப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபைல ரன் பண்ணியாச்சு. அதாவது ஒரு ஃபைல்ல உள்ள 3 லைனையும் ரன் பண்ணியாச்சு. ஒரே இதுல. ஸோ இதுக்கு தான் ஸ்கிரிப்ட் மோடு. நம்ம டே டூ டே லைஃப்ல அப்புறம் ப்ராஜெக்ட் பேஸ்டு எல்லாமே நம்ம ஸ்கிரிப்ட் மோடு தான். அதாவது ஐடிஎல்ஜி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அத நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட் மோடுக்கும், இன்டராக்டிவ் மோடுக்கும் ஆன டிஃபரன்ஸ். இப்போ அடுத்து நம்ம மெயின் டாபிக் வந்துடலாம். சின்டாக்ஸ்னா என்ன? செமான்டிக்ஸ்னா என்ன? இப்போ சின்டாக்ஸ்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதான் கூகுள் கொலாப். நான் போன வீடியோல சொன்ன மாரி இதில தான் எல்லா இதையும் பார்ப்போம். ஸோ இதில போட்டு நீங்க கிளிக் பண்ணி அந்த கூகுள் கொலாப் அந்த லிங்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி உங்க டிரைவ் வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட்டு இது வந்து அன்மவுண்ட் இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி மவுண்ட் பண்ணிட்டேன். இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மவுண்ட் ஆகும். உங்களோட கூகுள் அக்கவுண்ட்ட வந்து மவுண்ட் பண்ண சொல்லும். எல்லாம் மவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாரி எல்லாமே ரெடி ஆயிரும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கா என்னன்னு பார்த்துடலாம். இது ஃபைலு. ஸோ இது வந்து நீங்க ஃபைல் சம்மந்தப்பட்ட எல்லாமே இதுல இருக்கும். எடிட் பண்ணிக்கலாம். நீங்க எடிட் பேஸ் பண்ணி இந்த ஃபைண்டு, ரிப்ளேஸு இந்த மாரி காப்பி பண்றது, செல்ல கட் பண்றது எல்லாம். இது ரன் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் ரன் டைம்க்குள்ள போனீங்கன்னா, சிபியூல இருக்கும். சிபியூலே இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஃபியூச்சர்ல வந்து பெரிய பெரிய டாஸ்க் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஜிபியூ தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம்எல், இப்போ இமேஜ் ப்ராசஸிங் அதுக்கு வந்து ஜிபியூ தேவைப்படும்.
டிபிங்கிறது டென்சர் ப்ராசஸிங் யூனிட். அதுவும் வந்து இமேஜ் பேஸ்டு ஒர்க்கு, வீடியோ பேஸ்டு ஒர்க்கு ப்ராஜெக்ட்டில் தேவைப்படும். ஸோ இது ஜஸ்ட் ஓவர்வியூ. இப்போதைக்கு சிபியூவே இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு செட்டிங் எதுவுமே மாற்றான்னா. ஸோ இப்போ நான் அதில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இன்டராக்டிவ் மோடு, ஸ்கிரிப்ட் மோடு. இப்போ இது ஒரு செல்லும் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிண்ட் ஹலோ அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒன்று நீங்கள் இதை ரன் பண்ணலாம், இதை கிளிக் பண்ணி. அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஹலோன்னு ரிட்டன் ஆயிடுச்சா? ஸோ இதை நான் திருப்பி காப்பி பண்ணி ஹலோ 1 ஹலோ 2 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வருதா? ஸோ இது வந்து ஒரு செல்லு வந்து ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி மேட்ச் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், ரன் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கான்செப்ட் இது ரன் ஆகும். ஸோ இது வந்து செப்பரேட்டாக அனதர் செல்லு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இங்கே வந்து இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணி காமிப்பேன். ஹலோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூகுள் கொலாப்போட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு செல்லாக நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சின்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ சின்டாக்ஸ் இந்த ஹேஷுங்கிறது வந்து ஒரு கமாண்டு. இந்த கமாண்டை போட்டிங்க அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் வந்து இந்த பர்டிகுலர் லைனை வந்து எடுக்காது, அதாவது கன்சிடரே பண்ணாது. இது ஒரு கமாண்ட். நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாளை பின்ன பெரிய ப்ரோக்ராம்லாம் எழுதிட்டு எதை பற்றி எழுதியிருக்கோம் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஐடென்டிஃபைக்காக, நம்மளுக்காக ஒரு மார்க்கர் மாதிரி ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எழுதி வைக்கிறது தான். ஸோ இப்போ அதனால் சின்டாக்ஸ்னு போட்டு இப்போ ரன் பண்ணுற பாருங்க, எரர் எதுவுமே வராது. இது ஒரு கமாண்ட் மாதிரி, அவ்வளோதான். நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இப்போ சின்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். சின்டாக்ஸ் அப்படின்னா இப்போது இங்கிலீஷில் கிராமர் இருக்குல்ல, ஸோ அது வந்து ப்ரோக்ராமில் இங்கிலீஷில் கிராமர் மாதிரி பேசினா தான் நமக்கு சென்டென்ஸ் கரெக்ட் ஆகும். பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு 3 இருக்கா? ஸோ இதில் பாஸ்ட் டென்ஸாக பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸை ஃபியூச்சர் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்னா தப்பாயிரும். வாஸ் போட்டு பேசுகிற இடத்துல வில் போட்டு பேசிட்டோம் அப்படின்னா மொத்தமாக மீனிங்கே மாறிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணக்கூடாது கிராமரில். ஸோ அதை மாதிரி தான் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் எழுதணும், இந்த மாதிரி தான் ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு ஒரு இது. இப்போ ஏன் பிரிண்ட்டுக்குள்ளே போட்டு நம்ம பிரிண்ட்டுன்னு போட்டு ஹலோன்னு போடுறோம்? ஏன் ஹலோன்னு போட்டால் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகணுமே, ஏன் நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே போடுதோம் அப்படின்னா அது ஒரு சின்டாக்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்குனா இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே தான் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹலோன்னு போட்டு ரன் பண்ணால் நாட் டிஃபைன் சொல்லிட்டு எரர் வருது. ஸோ அந்தந்த சின்டாக்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்தந்த இதை நம்ம வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது சிமேண்டிக்ஸ். இப்போது இதுக்கு போக நான் இன்னொன்று சொல்கிறேன். என்னென்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்டாக்ஸில் இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன். என்னென்னா இப்போ இஃப் கண்டிஷன் எல்லாத்துக்குமே பார்த்துருப்பீங்க பைத்தான் ப்ரோக்ராமிங்கில். தெரியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இஃப் ஏஜ் வந்து இப்போ கிரேட்டர் தென் 18 இருந்தால் எனக்கு இந்த பர்டிகுலராக இதில் உள்ள எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இந்த இடத்துல ஏஜ் கிரேட்டர் தென் 18க்கு அப்புறம் இந்த செமிகோலன் போடணும். இப்போ செமிகோலன் போடலை அப்படின்னா பைத்தானுக்கு புரியாது. ஸோ அகெயின் இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இந்த மாதிரி செமிகோலன் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்பேஸ் இன்டென்டேஷன், ஏதாவது கேப் விட்டு தான் அடுத்து இது போடணும் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும், எல்லாமே வந்து சின்டெக்ஸ் உள்ளே வந்துடும். ஸோ கரெக்டான சின்டெக்ஸ் இருந்தால் மட்டும்தான் ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகும், இல்லைனா வந்து எரர் பாஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது செமண்டிக்ஸ். செமண்டிக்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ ஐ எம் கோயிங் டு தி மார்க்கெட் அப்படின்னு ஒரு கிராமர் சென்டென்ஸ் இருக்குது. இதுவே ஐ எம் கோயிங் டு த சன், மார்க்கெட்டுக்கு நான் போகலாம், சன்னுக்கு போக முடியுமா? ஸோ ரெண்டுமே மீனிங்ஃபுல்லாக கரெக்டு தான், மீனிங் கரெக்டு. ஆனால் செமண்டிக்கலி ராங் செகண்ட் சென்டென்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இதில் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் புது செல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் டு 20, பிரிண்ட் A ப்ளஸ் B. ஓகேவா? நான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு 13 அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. இப்போ இதுவே நம்மளுக்கு தெரியும்
அதாவது A = 10 B = இது வந்து கரெக்டான ஒரு இதுதான். ஒரு செமாண்டிக்ஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த இடத்துல செமாண்டிக்ஸ்னு போட்டு பண்ணுறேன். செமாண்டிக்ஸ். ஓகே. இப்போ நமக்கு தெரியும் இது ரெண்டையும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது. 10 + 20 இது ரெண்டையும் கூட்டா 13. இது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இதுதான். இதுவே நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். பிக்கு பதிலாக நான் வந்து ஹலோ அப்படின்னு போடுதேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வரும். ஏன் எரர் வருது? இது 10ங்கிறது ஒரு இன்டிஜரு, ஹலோங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. இது ரெண்டையுமே நான் இது பண்ணேன்னா இப்போ எரர் வரதான் செய்யும். அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட் டைப்ஸ் அப்படின்ட்டு இருக்கா. இப்போ என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஸ்ட்ரிங் டைப்பு, இது இன்டிஜர் டைப்பு, எப்படி நீ ரெண்டையும் ஆட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 10 இருக்குல்ல, ஏ, இந்த ஏ வந்து நான் டைப் காஸ்டிங் பண்ணியிருந்தேன். இப்படி டைப்புன்னு போட்டு சாரி, இப்போ நான் இந்த இடத்துல வந்து STR அப்படின்னு போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த 10மே எனக்கு ஸ்ட்ரிங் ஆயிரும். இப்போ பிங்கிறது ஹலோ, இதுவும் ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 10 ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் ஏதாவது மீனிங் இருக்கா? ஃபஸ்ட்டு நம்ம 10 + 20 அப்படிங்கிறது 13ன்னு ஒரு மீனிங் இருந்துச்சு. இது எந்த ஒரு மீனிங்னா இல்லையே 10 ஹலோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ செமாண்டிக்கலி திஸ் இஸ் ராங். அதாவது ப்ரோக்ராம் எழுதும்போது மீனிங்ஃபுல்லாக எழுதணும். மீனிங் இல்லாமல் அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸோ அதுதான் செமாண்டிக்ஸ். செமாண்டிக்ஸ் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் ஆஃப் த ப்ரோக்ராம். மீனிங் ஆஃப் த ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராம் எழுதுகிறோம்ல, வாட் டஸ் த ப்ரோக்ராம் ஆக்சுவலி தட் மீனிங், அந்த மீனிங் வந்து இருக்கணும். ஸோ ஹவு அவர் ப்ரோக்ராம் வந்து அந்த மீனிங் கொடுக்குறது தான் செமாண்டிக்ஸு. சின்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர், இப்படி தான் எழுதணும், அப்படி தான் எழுதணும். நான் செமாண்டிக் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரோக்ராம், நான் இந்த இந்த இப்போ எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு மீனிங்கே இல்லாமல் இதான் நான் செமாண்டிக் ப்ரோக்ராம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங்குன்னு ஏதோ போட்டிருப்பேன், உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதனால நான் சின்னதாக டைப் காஸ்டிங் ஒன்று இருக்குது, நான் பேசிக்காக என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஜாவாவில், அதில் இருக்க மாதிரி இதுலையும். இப்போ நான் A = 10 B = ஹலோன்னு இருக்கா. இப்போ நான் வந்து டைப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் அப்படின்னா இன்ட், இந்த ஏ வந்து நமக்கு இன்டிஜர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லணும். இதே இது டைப் ஆஃப் அப்படின்னு போட்டால் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஏ இன்டிஜர் ஃபார்மேட்டில், பி ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த இன்டிஜர் ஃபார்மேட்டை ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கோம் தவிர இந்த வேரியபிளில் நம்ம மாற்றலை. ஓகேவா? அப்போ அந்த வேரியபிள் என்ன இருக்கோ அதை தான் இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டைப் ஆஃப் ஏ, டைப் ஆஃப் பி அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் இந்த ஹலோ அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது. ஸோ இந்த 10 நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு நம்ம 10 ஹலோன்னு போட்டு பிரிண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கேன். சின்னு எடுத்துக்கிறேன் ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் என்னென்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இப்போ பேசிக்காக ஸோ இதில் வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ டைப் ஆஃப் சி, இங்கே நம்ம நம்பர் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் ஸ்ட்ரிங்குன்னு காட்டுது. ஏன்? நம்ம டபுள் கொட்டேஷன் ஒன்று புரிஞ்சுக்கணும். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போகிறது ஃபுல்லாகவே ஸ்ட்ரிங்கு தான். ஓகேவா? டபுள் கொட்டேஷன் நீ என்ன போட்டாலும் ஸ்ட்ரிங்கு தான், சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே போட்டாலும் ஸ்ட்ரிங்கு தான் அது. ஓகேவா? இப்போது இதை வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போ நான் இப்போ டின்னு இன்னொரு வேரியபிள் எடுத்துகிட்டு இந்த 6 கூட அந்த சியை நான் ஆட் பண்ணணும். இந்த சிஏன் டியை நான் ஆட் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் ஆட் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன்? பிரிண்ட்டுன்னு போட்டுட்டு சி ப்ளஸ் டி இப்படின்னு போட்டு நான் ஆட் பண்ணுவேன். கரெக்டாக 2வையும் 6ஐயும் ஆட் பண்ணணும். இப்படி ஆட் பண்ணும்போது எரர் வரும். ஏன் எரர் வருது? இந்த இடத்துல இது ஸ்ட்ரிங்காக இருக்குது சிங்கிறது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த சியை வந்து இன்டிஜராக மாற்றணும். இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல வந்து டியோட டைப்பை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். டைப் ஆஃப் டி பாருங்கள், இண்டாக இருக்குது.
இது வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஒரு இன்டிஜரே ஒரு நம்பரே தானே ஆட் பண்ண முடியும் நம்ம. புரியுதா உங்களுக்கு? ஒரு நம்பரே தான் ஆட் பண்ண முடியும் தவிர, ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்பரையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா கன்கார்டினேஷன் தான். அது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். கன்கார்டினேஷன் தான் பண்ண முடியும். இப்போ 2யும் ஆட் பண்ணா என்ன பண்ணலாம் நம்ம? இப்போ நான் பண்ணா எரர் வருது. அப்போ டி வந்து ஆல்ரெடி இன்டிஜர்ல இருக்கு. சியையும் நம்ம இன்டிஜரா மாத்தணும். அப்ப இந்த இடத்துல மாத்தணும் அப்படின்னா, ஆல்ரெடி சி இருக்கா? அத வந்து இன்ட்ன்னு போட்டு ஒரு கீவேர்ட இப்படி ஹோல்ட் பண்ணி, இந்த இன்டுக்குள்ள சிய பாஸ் பண்ணி விட்டுட்டா, இப்ப நம்மளுக்கு ஆன்சர் 8ன்னு கரெக்ட்டா வந்துரும். நீங்க எங்க வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த இடத்துல சி ஈக்குவல் டூ 2ன்னு போட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல கூட நம்ம வந்து இன்டு சிய நம்ம வந்து குடுத்துட்டு, இத ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சேம் வேரியபிள்ல கூட ஸ்டோர் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ ஜஸ்ட் ரீப்ளேஸ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட் ஆயிருச்சா? இப்போ டி டைப் ஆஃப் டி இன்டா இருக்கு. அவுட்புட் வந்து உங்களுக்கு ரன் பண்ணீங்கன்னா 8 வரும். ஆனா இங்க சேம் வேரியபிள் நேம்லாம் குடுக்கக்கூடாது ப்ரோகிராம். இது ஒரு செமன்டிக்ஸ் மீனிங்ஃபுல்லா இல்லாம ஆயிரும். எப்போனா, நெறைய லைன் ஆஃப் கோட்லாம் இருக்கும்போது. ஸோ இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். வேற ஒண்ணுமே இல்ல. அடுத்ததா நம்ம வந்து ஃபைனலா ஒரு சின்னதா இந்த கமாண்ட் லைனோட முடிச்சிடலாம். இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோகிராம் ரன் எடுத்துக்காது இந்த பர்ட்டிகுலர் லைன. இப்போ நீங்க ஒரு டைமும் இந்த மாரி போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ எத்தனை வாட்டி தான் நீங்க இப்படி போடுவீங்க? இப்போ 3 லைனு ஒரு ப்ரோகிராம் எழுத போறீங்க அப்படின்னா, இத பத்தி இந்த ப்ரோகிராம் என்ன பண்ணும் அப்படின்னு பத்தி 3 லைனா போடும்போது நீங்க ஆஸ் யூசுவலா போட்டுட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அதுக்கு பதிலா இந்த மாரி ட்ரிபிள் கொட்டேஷன் போட்டீங்கன்னா, ட்ரிபிள் கொட்டேஷன் போட்டுட்டு உள்ள நீங்க கன்டென்ட் எழுதிக்கலாம். ஸோ என்ன வேணாலும் எழுதிக்கலாம். இதையும் ப்ரோகிராம் எடுக்காது. ஸோ இதுக்கு பேரு தான் இந்த ஹேஷ் போட்டு பண்றது சிங்கிள் லைன் கமாண்ட். இந்த ட்ரிபிள் கொட்டேஷன் போட்டு போடுறது வந்து மல்டி லைன் கமாண்ட். ஸோ இதுவே ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெஃப் ஆட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த ஃபங்ஷனுக்குள்ள நீங்க இப்படி போட்டீங்கன்னா, இதுக்கு பேரு டாக் ஸ்ட்ரிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக் ஸ்ட்ரிங்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் லைன் கமாண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. மல்டி லைன் கமாண்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இத போட்டு ரொம்ப குழப்பிக்க வேணாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் டீட்டெயிலா. ஸோ இப்போதைக்கு சிங்கிள் லைன்னா என்ன? மல்டி லைன்னா என்ன? டாக் ஸ்ட்ரிங்னா என்ன? ஒரு ஓவர்வியூ மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில சின்டாக்ஸும் கவர் பண்ணிட்டேன். செமாண்டிக்ஸும் கவர் பண்ணிட்டேன். அப்புறம் இன்டராக்டிவ் மோடு, ஸ்கிரிப்ட் மோடையும் கவர் பண்ணிட்டேன். ஸோ கமாண்ட் லைன்ல சிங்கிள் லைனு, மல்டி லைனு, டாக் ஸ்ட்ரிங் இந்த 3யும் கவர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கான என்னென்ன ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணி எப்படி எப்படி எழுதணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி அடுத்தடுத்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும் பைத்தான்ல அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.